வாசிப்பது நான் ஹரிணி ஸ்ரீ பழனிவேல். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். தாவேகா சட்டமன்ற தேர்தல் தலைவராக ஆகியுள்ள நிலையில் இன்று ஆளுநரை சந்திக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க விஜய் உரிமம் வழங்க உள்ளதாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதல்வராக நாளை பதவியேற்கிறார் தாவேகா தலைவர் விஜய். என் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்களும் பதவியேற்பதாகவும் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவு அளிக்கவில்லை என்று OS மாணிக்கம் கருத்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விஜய்க்கு வாழ்த்துக்களை கூறி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். மக்களின் நலமே தாவேகாவின் முன்னுரிமை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி விஜய்க்கு வாழ்த்துக்கள் கூறியுள்ளார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நல்லுரிமை மற்றும் நல்லதையே செய்வார் தாவேகா தலைவர் என்று ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். தாவேகாவை எதிர்த்து ஒருபோதும் பரப்புரை செய்யவில்லை என்று திருமாவளவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் எங்களது எதிர்ப்பு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1184 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,144 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் நிலைகள் மே மாதத்தில் அதிக அளவில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் பல்வேறு செய்திகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் சேனல் 5 செய்திகளோடு.